மாநிலம் திருச்சூர்ல யானை திடீரென மதம் பிடித்து ஓடி வீடுகளுடைய சுற்றுச்சுவரை இடித்து கதவை சேதப்படுத்தினதுனால பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருச்சூரில் வளர்ப்பு யானை திடீரென மதம் பிடித்து ஓடியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். திருச்சூர் தானியம் ராஜ வீதியில் லாரியில் இருந்து இறங்கும் போது திடீரென யானை மதம் பிடித்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓட ஆரம்பித்தது. மேலும் அப்பகுதியில் இருந்த வீடுகளின் சுற்றுச்சுவரை இடித்து கதவை சேதப்படுத்தியதுடன் தென்னை மரங்களையும் முட்டி வேரோடு சாய்த்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகாலை நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். திருத்தணி பக்கத்துல கஞ்சா போதையில மாணவிகளை தகாத முறையில பேசி தாக்கினதா 2 மாணவர்கள் 15 வயது சிறுமி மற்றும் அவர்களுடைய உறவுக்கார பெண்ணை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கனகம்மாச்சத்திரம் பகுதியில மாணவிகள் கிட்ட பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதையில தகராறுல ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா 15 வயது சிறுமியும் அவர்களோட உறவினரான மதுமிதா என்ற பெண்ணும் வந்ததுனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த நிலையில தான் கஞ்சா போதை மாணவர்களுக்கு ஆதரவா போலீசார் செயல்படுறதா கூறி மாணவிகளினுடைய பெற்றோரும் கிராம மக்களும் கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதரவா வந்த 2 பெண் மற்றும் 1 ஆண் ஆகியோரை மாணவிகளினுடைய உறவினர் பெற்றோர்கள் கடுமையா தாக்கி இருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பள்ளி மாணவர்கள் 15 வயது சிறுமி மேலும் மதுமிதா ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செஞ்சு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில மேல்பூச்சு பெயர்ந்து பெண் காயமடைஞ்சது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கட்டிடத்தின் மேல் பூச்சி பெயர்ந்து பெண் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்த பத்மா மகள் நவீனா தனது 6 மாத குழந்தையை உடல்நலக்குறைவு காரணமாக திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனை மேற்பகுதியில் இருந்து பூச்சி பெயர்ந்து பத்மாவின் தலையின் மீது விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டு 2 தையல்கள் போடப்பட்டுள்ளன. சார் மெயின்டெனன்ஸ்க்கு பார்க்கறது ஓகே தான் சார். சொல்லுங்க ஏன் ஃபோன் ஆன்ல வச்சிருக்கீங்க? எங்களுக்கு அவங்க பேச அவங்க ஆதங்கம் வேணும்ல. சொல்லுங்க எங்களுக்கு பாருங்க. எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், நாங்க பேஷண்ட் எந்த பில்டிங்ல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? எந்த பில்டிங் என்ன பிரச்சனை நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும். இங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியுமா? தாம்பரத்துல தன்னை பாலியல் ரீதியா சீண்டின நபரை பெண் ஒருத்தவங்க பலார்னு அரைஞ்ச வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தாயுடன் நடந்து சென்ற ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் பட்ட பகலில் 50 வயது நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் அந்த நபரை பிடித்து கன்னத்தில் பல முறை அறைந்து அங்கு பணியில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக அப்பெண் போலீசில் புகார் அளித்த நிலையில் விசாரணையில் அந்த நபர் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த தங்கதுரை என்பதும் தாம்பரம் பகுதியில் சமையல் வேலை செய்வதும் தெரிய வந்துள்ளது. மத்திய பிரதேசத்துல சிறுமிய பைக் டாக்ஸி ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை செஞ்சது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பைக் டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். இந்தூரில் உள்ள ராவ்ஜி பஜார் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஷாப்பிங் செய்வதற்காக பைக் டாக்ஸி புக்கிங் செய்துள்ளார். அவரை பிக்கப் செய்த ஓட்டுநர் தமக்கு தெரிந்த இடத்தில் மிகவும் குறைவான விலையில் ஆடைகள் மற்றும் காலணி பொருட்கள் கிடைப்பதாக கூறி தன்னுடைய அறைக்கு சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அங்கித் என்ற பைக் டாக்ஸி ஓட்டுநரை போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஒகேனக்கல் குடிநீர் பைப்புல உடைப்பு ஏற்பட்டதுனால பாப்பிரெட்டிப்பட்டி பாசாரப்பட்டி பிரிவு சாலையில தண்ணீர் வெளியேறியிருக்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பாசாரப்பட்டி பிரிவு சாலையில் விரிவாக்க பணியின் போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து 10 அடி உயரத்திற்கு குடிநீர் பீரிட்டு பாய்ந்தது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் லிங்கநாயக்கன அள்ளி, மடத அள்ளி, வெங்கடதார அள்ளி, கேத்துரெட்டிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி பக்கத்துல மீன்களை பதப்படுத்தி வைக்க அமைக்கப்பட்டிருந்த கூடம் திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை பதப்படுத்தி வைக்க அமைக்கப்பட்டிருந்த கூடம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதில் மீன்களை பதப்படுத்தி வைக்க பயன்படுத்தும் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. முதற்கட்ட விசாரணையில் குப்பைகளுக்கு தீ வைத்தபோது அது கூடாரத்தில் பரவியது தெரியவந்தது. திருப்பூர் பக்கத்துல சூதாட்டத்தில் ஈடுபட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் காவல் எல்லைக்குட்பட்ட ருத்ராவதி கணபதி பாளையத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 14 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் நடந்த திடீர் சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 1,50,000 ரொக்கம் மற்றும் 6 பைக்குகள், 1 கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி பக்கத்துல துணிக்கடை உரிமையாளருக்கு தாய், மகன் உட்பட 5 பேர் கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கன்னியாகுமரி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் துணிக்கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தாய், மகன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தக்கலை அருகே முளகுமூடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் அதே பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இவரிடம் நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த கென்சி 24 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. பணத்தை திருப்பி தராததால் கென்சியை சுரேஷ் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கென்சி மகன் ஜெப்லன் தனது நண்பர்களுடன் கையில் அரிவாளோடு சுரேஷ் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் கென்சி, ஜெப்லின் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி பக்கத்துல நள்ளிரவுல ஆடு திருடிய கும்பலால பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வாவரை பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து மர்ம கும்பல் ஆடு திருடியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வாவரை தெக்குமுறி பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் வீட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் நித்திரவிளை போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் பக்கத்துல அவசர விளக்க ஆன் செஞ்சு டீ கடைக்கு சென்ற ஆம்புலன்ஸால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.
நாகர்கோவில் அருகே டீக்கடைக்கு செல்வதற்காக அவசர விளக்கை இயக்கியபடி ஆம்புலன்ஸில் வேகமாக சென்ற அதன் ஓட்டுநரின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு தான் ஆம்புலன்ஸ் செல்கிறது என்று பார்த்தால் கடைசியில் டீக்கடை ஓரம் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் சாவகாசமாக இறங்கி டீக்கடையை நோக்கி சென்றார். இந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஆம்புலன்ஸ் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரின் உரிமத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளனர். வேலூர்ல நள்ளிரவுல மாடுகள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வேலூர் பேருந்து நிலையம் அருகே சலவன்பேட்டை மற்றும் கோயில் மானியம் பகுதிகளில் ஒரே இரவில் கடந்த 30ஆம் தேதி 8 பசுமாடுகள் திருடப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்று மாடுகளை திருடி வருபவர்கள் மீது போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பர்கூர் மலைப்பாதையில 100 அடி பள்ளத்துல கவிழ்ந்த கார் விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பாதை 2வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருச்சி சின்னக்கடை வீதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனது மனைவி மற்றும் மகளுடன் மைசூர் செல்லும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டது. செந்தில்குமார் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் மனைவியும் மகளும் காயமடைந்தனர். சம்பவம் குறித்து பர்கூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில மது அருந்தினப்ப நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல சக நண்பரை கொடூரமா தாக்கி கொலை செஞ்ச 3 பேரை போலீசார் தேடிட்டு வர நிலையில இச்சம்பவம் குறித்த பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. அதை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடியைச் சேர்ந்தவர் வினோத்குமார் தன்னோட நண்பர்களான கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேரோட புதுச்சேரி ஆலங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மதுக்கடையில மது அருந்திருக்காரு. அப்ப வினோத்குமாருக்கும் மற்ற 3 பேருக்கிடையும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைஞ்ச கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேரும் சேர்ந்து வினோத்குமாரை சரமாரியா தாக்கிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இதுல வினோத்குமார் நிலை குலைந்து கீழே விழுந்திருக்காரு. கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேர்ல அங்க போன போலீசார் வினோத்குமாரை மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இருப்பினும் வினோத்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார். மேலும் இவரை தாக்கிவிட்டு தப்பியோடிய 3வரையும் போலீசார் இப்ப தேடிட்டு வராங்க. இந்த நிலையில மதுக்கடையில வினோத்குமார் தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு கொல்லம்பாளையத்துல பூட்டிய கடை முன்னாடி படுத்து உறங்கிய நபரை கொலையான சம்பவத்துல கூலி தொழிலாளிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கொல்லம்பாளையம் சாலையோர கடை முன்னாடி தூங்குறதுக்கு 2 நபர்களுக்கு இடையே இரவு நேரத்துல தகராறு நடந்திருக்கு. இதுல மது போதையில இருந்த கட்டபொம்மன் வீதியைச் சேர்ந்தவர் பவுலோஸ் அப்படிங்கிறவர் அடையாளம் தெரியாத நபரின் தலையில கல்லை போட்டு கொண்டு இருக்காரு. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில பவுலோஸை கைது செஞ்ச போலீசார் அடையாளம் தெரியாத நபர் தொடர்பா விசாரணையும் நடத்திட்டு வராங்க. அமெரிக்காவினுடைய வட கரோலினா பக்ஸ்டன் கடற்கரையில இருக்க வீடு திடீர்னு இடிஞ்சு விழுந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கடல் சீற்றத்தினுடைய காரணமா அலையில சிக்கி வீடு இடிஞ்சு விழுந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நல்வாய்ப்பா உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில
வீடு இடிஞ்சு விழுந்ததனுடைய காரணமா கடற்கரை பகுதி இப்ப தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுல திடீர்னு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதுனால ஆத்திரத்துல மது பிரியர் ஒருத்தர் இருசக்கர வாகனத்துல வேகமா போய் கடையை மோதி இருக்காரு. காலி மது பாட்டில பெற்றுட்டு 10 ரூபாய் கொடுக்க தாமதமானதால மதுக்கடையினுடைய மீது பீர் பாட்டில்களைய மது பிரியர்கள் வீசி இருக்காங்க. பதட்டம் நிலவுனதுனால ஊழியர்கள் மதுக்கடையை மூடிட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. இதை தொடர்ந்து மது பிரியர்கள் ஏராளமானோர் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.